ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி மாங்காய் கிடச்சிருக்கு. மாங்காய் சாதம் பண்ணிக்கலாம். நல்ல கல் மாதிரி மாங்காய் தாங்க, மாம்பழம் இல்லை. இது எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் பொரியட்டும். ஒரு 10-20 கடலை போட்டுக்கலாம். கடலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கடலை நல்லா வெடித்து பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மாங்காய் வேகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மாங்காய் வெந்துருச்சு. இந்த டைமில் 1 கப் ரைஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் ரைஸ் வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் சாப்பாடு வேறையாக தான் பண்ணி வச்சுருக்கோம். மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், மாங்காய் சாதம் ரெடி. நீங்களும் ஒரு வாட்டி மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இதை செஞ்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டி ரைஸ் டே 1 மாங்காய் சாதம்